Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் பகுதியில் தனியார் மினரல் வாட்டர் நிறுவனத்தில் மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்தார். பாலவனத்தம் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் தனியார் மினரல் வாட்டர் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்த நிலையில் வாகனத்தில் தண்ணீர் நிரப்புவதற்காக மோட்டார் ஆன் செய்தபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பாலாஜியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சூலக்கரை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உயிரிழந்த சிறுவனின் தாத்தா காவல்துறையினரை ஆக்ரோஷமாக விமர்சித்தார். கோவில்பட்டி காந்தி நகரில் திங்கட்கிழமை காலை மாயமான சிறுவன் கருப்பசாமி செவ்வாயன்று காலை வீட்டின் அருகே உள்ள மொட்டை மாடியில் சிறுவன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். சிறுவன் கொலை செய்யப்பட்டு 3 நாட்களாகியும் குற்றவாளி கண்டறியப்படவில்லை. இந்நிலையில் உயிரிழந்த சிறுவனின் கருப்பசாமியின் தாத்தா கருத்தபாண்டி காவல்துறையினருக்கு ஆவேசமாக அறிவுரை வழங்கி குற்றவாளியை விரைந்து கைது செய்யாவிட்டால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதாக அவர் ஆக்ரோஷமாக தெரிவித்தார். ஒரு 10 வயசு பையன் வந்து குத்திட்டு போறாங்கய்யா. இதே ஒரு கோடிதரம் வீட்டில் ஒரு 10 வயசு பையன் தூக்கிட்டு போய் கொண்டிருந்தோம்னா 10 படம் அமைக்க 3 மணி நேரத்தை குற்றவாளியை பிடிக்க. ஒரு பேங்கில் கொள்ளையடிச்சவனை 6 மணி நேரத்தை பிடிக்க 5 தனிப்பட ஆரம்பிச்சு ஒரு 10 வயசு பையனை தூக்கிட்டு போய் கொன்று அதே முட்டை மண்ணில் போடுறோம்னா அப்போ இந்த என்ன நாடா இது சுடுவாடா? இது பதில் சொல்லுங்க. பதில் சொல்லிட்டு நீ என்னெல்லாம் செய்யுங்க, சுடுங்க, இல்லை இதே இடத்தை கட்டி தூக்குங்க. நான் எதுவும் தயாராகிட்டேன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெரியகுளம் செல்லும் வழியில் அடுக்கம் பகுதியில் ராட்சத பாறைகள் சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாறைகளை அகற்றும் பணிகள் நிலைபெற்று வரும் நிலையில் பெரியகுளம் சாலையில் 3 நாட்களுக்கு போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் சாலைகளில் வாகனங்களில் பயணிப்போர் மிகுந்த கவனத்துடன் செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பட்டா மாறுதல் செய்ய 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய விஏஓ மற்றும் துணை வட்டாட்சியர் கையும் களவுமாக பிடிபட்டனர். காஞ்சிக்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் தனசேகரன். இவர் தனது தாயின் பெயரில் உள்ள நிலத்திற்கு பட்டா மாறுதல் செய்ய பள்ளப்பாளையம் கிராம நிர்வாக அலுவலர் சரத்குமார் மற்றும் பெருந்துறை மண்டல துணை வட்டாட்சியர் நல்லசாமி ஆகியோரை அணுகியுள்ளனர். இருவரும் முதலில் 8,000 ரூபாய் வாங்கிய நிலையில் மேலும் 15,000 கேட்டுள்ளனர். இது தொடர்பாக புகார் அளித்த நிலையில் தனசேகரன் வழங்கிய பணத்தை பெற்றபோது விஏஓ மற்றும் துணை வட்டாட்சியர் சிக்கியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் களிமுகம் பகுதியில் மண் திட்டுக்கள் ஏற்பட்டுள்ளதால் வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்து பெரும் பாதிப்பு ஏற்படும் சூழல் இருந்து வருகிறது. தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் களிமுகம் பகுதியில் தேங்கியுள்ள மண் திட்டுக்களை அகற்ற கோரி திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலை உள்ளது. இதனால் புன்னைக்காயல் பகுதியைச் சேர்ந்த சிலர் கைகள் மற்றும் மண்வெட்டி கொண்டு மண் திட்டுக்களை சரி செய்யும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் தொடர் மழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பழைய ஆற்றுப்பாலம் மூழ்கியது. தாமிரபரணி தாம்போதி பழைய ஆற்றுப்பாலத்தினை வெள்ளம் மூழ்கடித்து செல்வதால் ஏரல் குறும்பூர் இடையிலான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு வெள்ளத்தின் போதும் ஏரல் பகுதி மக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ள நிலையில் தற்போது பெய்து வரும் தொடர் மழை அந்த பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடுசாத்திப்பட்டு மாதா கோவில் தெருவை சேர்ந்த யோவான் ஆம்ரோஸ் என்பவருக்கு திருமணமாகி 1 வயதில் குழந்தை உள்ளது. சமீபத்திய மழையில் இவரது வீட்டின் சுவர்கள் ஈரப்பதத்துடன் இருந்த நிலையில் கவனிக்காமல் சுவிட்சை போட்டபோது மின்சாரம் தாக்கி யோவான் ஆம்ரோஸ் தூக்கி வீசப்பட்டார். அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.